இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கண்மணியை ராகவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. டாக்டர் வந்துட்டு உள்ளே செக் பண்ணுறதுக்காக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கண்மணி கண்ணு முழிக்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, பயப்படாதம்மா நீ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், நான் அவங்ககிட்ட படித்து சொன்னேன் இல்லைம்மா, பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது யார் என்னை இங்கே வந்து சேர்த்தது அப்படின்னு சொல்ல, உங்கள் ஹஸ்பண்டு தான் வந்திருக்காரு, வெளியில் இருக்கிறது உங்கள் ஹஸ்பண்டு தானே அப்படின்னு கேட்க, கண்மணி ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு கூட்டு வராங்க, டாக்டரோட ரூமுக்கு. பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ராகவன் கிட்ட சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, உள்ளே கூப்பிட்றாங்கன்னு ராகவன் உள்ளே வர்றாங்க. இதில் கொஞ்சம் மெடிசன்லாம் இருக்குது, அதை போய் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல விறுவிறுன்னு ராகவன் போய் வாங்குறாரு. அதுக்குள்ளே இங்கே பாருமா, உனக்கு வந்துட்டு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, ஹெல்த்தியாக சாப்பிடு, இல்லாட்டினா அவ்வளோதான், கொஞ்சம் எதுனாலும் நீ ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, கரு கலைஞ்சிரும், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. கண்மணி வந்துட்டு பதட்டத்தில் இருக்காங்க. ஐயோ ராகவன் வந்துருவாங்களோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ராகவன் வர்றாங்க. வந்தது, வாங்க சார் உட்காருங்க. என்ன சார் இது உங்கள் ஒய்ஃபு தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க ராகவன். பத்திரமா பார்த்துக்க மாட்டிங்களா, கல்யாணம் மட்டும் முடிச்சா போதுமா, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, ஜவுளி கடை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கடையிலே இருக்காமல் கொஞ்சம் ஒய்ஃபை வந்து பாருங்கள், ஏதாவது வாங்கி கொடுங்க, வெளியில் கூட்டு போங்க, நல்லா ரிலாக்ஸாக வச்சுருங்க, இது உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான நேரம், புரியுதா, ஆல் த பெஸ்ட், இருந்தாங்க உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, வெளியில் வந்தது கண்மணி, ரொம்ப தேங்க்ஸ், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்மணி உங்கள் ஹஸ்பண்டுன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ராகவன் சொல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கண்மணி சொல்ல, வாங்க நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாங்க. இருக்கட்டும் நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் அங்கே ஜவுளி கடையில் தான் காமிச்சிட்ருக்காங்க. நம்ம வீரா உட்காந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்போது ஸ்கூலுக்கு வந்துட்டு எப்போவுமே யூனிஃபார்ம் கொடுப்பாங்க போல், ஸ்கூல்லேருந்து ஒரு 3 பேர் வந்து பண்டல்லாம் தூக்க வந்திருக்காங்க. அப்போது அவங்க மேனேஜர் மாதிரி இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு வீரா வராங்க. என்ன சார் அப்படியே எடுத்து கொடுக்குறீங்க, நம்ம இது என்னென்ன எடுத்துகிட்டு போகிறாங்க மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு தானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நம்ம எப்போவுமே இதெல்லாம் கணக்கு போடுறது கிடையாது, அப்படியே தான் கொடுத்து விட்றோம் அப்படின்னு சொல்ல, என்ன சார் இது ஆல்ரெடி கணக்கில் ஏகப்பட்ட குளறுபடி கோளாறுலாம் இருக்குது, இதில் நீங்கள் மெட்டீரியல் வாங்கும்போது இருந்த கணக்குக்கும் கொடுக்கும்போது இருந்த கணக்குக்கும் நம்ம டேலி பண்ண வேணாமா, என்ன சார் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கணக்கு போட்டதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப போகிற நேரத்தில் மாறன் அங்கே வராரு. என்னாச்சு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் எடுக்கல அப்படின்னு கேட்க, வீரா சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க. அவள் இப்போ வந்து அவள் புதுசு, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு இருக்க வீரா அந்த இடத்துக்கு வர்றாங்க. நான் தான் கணக்கு போட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன அப்படின்னு கேட்க, இந்த பாரு வாய் போயிட்டு இருந்தா அவ்வளோதான் பார்த்துக்கோ, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா, இங்கே வேலை செய்கிற அவ்வளோதான், மரியாதையாக பேச அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா மேடம், உங்களுக்கு இந்த கடையை பற்றியெல்லாம் தெரியாது மேடம், புதுசாக வந்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது மேடம், இங்கே பாருங்கள் மேடம், நான் இது வந்துட்டு இந்த கடையோட வழக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேடம் கூப்பிட்ற வீரா வந்துட்டு காண்டாயிடுறாங்க. வேலை தான் அதை மட்டும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்றாங்க. அப்புறமேட்டி மாறனோட அப்பா வர்றாங்க. வந்ததுமே, என்னம்மா வீரா உங்ககிட்ட ஏதோ அவன் சத்தம் போட்டா நம்மள அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கும் பயப்படாமல் என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்ல, சார் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, மாறன் அதெல்லாம் பார்த்துட்டு சைடில் சும்மா ஒரு துணி எடுத்து அப்படி இப்படின்னு வச்சிட்டு இருக்காரு அந்த பக்கம் இந்த பக்கம்னு. அப்போ வந்துட்டு எல்லாரும் இங்கே வாங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, இனிமேல் வீரா வந்துட்டு இந்த கடையில் சும்மா சாதாரண ஒரு அக்கௌண்டன்ட் மட்டும் கிடையாது, புரியுதா, வீரா வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம், இனிமேல் எனக்கு அடுத்து இந்த கடையோட மேனேஜர் எல்லாமே இவ தான் அப்படின்னு சொல்லிடு. மாறனே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி வீரா சொல்ல, நீ சும்மா இருமா, உனக்கு வந்துட்டு இந்த தகுதி இருக்குது, என்னை எவ்வளோ பெரிய முக்கியமான ஆபத்துலேருந்து காப்பாற்றினவன் நீ, என் மரியாதையை காப்பாற்றினவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு, கண்டவங்களுக்குலாம் அது எங்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை 2 வசவு போட்டு போயிரு. வீரா வந்துட்டு மாறனை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பா நம்மளால் அடுத்த ப்ரொமோஷன் வாங்கிட்டா, பெரிய பதவிக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி மாறனுக்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம மாறனோட அத்தை வந்துட்டு வீட்டில் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சாமி வேஷம் மாதிரி போட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கையில் சூளத்தோடு நிற்கிறாங்க. என்ன இந்த குடும்பத்தில் கல்யாணம் நடக்க போதில் நடக்கக்கூடாது, என் மகனை வந்துட்டு நீ பழி கொடுக்க பார்க்குறியா, ஆபத்துடி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்தா அதெல்லாம் கனவுல முதிச்சு அம்மான்னு கத்திடுறாங்க. அப்போ வந்துட்டு ராகவன் வர்றாரு. என்ன சத்த அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய கனவு கண்டடா, கல்யாணம் நடந்தால் உயிருக்கு ஆபத்தாட்டா, வேண்டாண்டா கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ நீங்கள் பாட்டுக்கு எது பேசிகிட்டு இருக்காங்க, இதை கனவு தான், படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வீராவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. என்னாச்சு கல்யாணத்தை பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்ல, என்னங்க பக்கத்து வீட்டுக்காரங்கலேருந்து ஊருக்காரங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, இப்போ போய் நிப்பாட்டணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, தயவுசெய்து நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் ஜாதகம் பார்க்கல, நான் பார்த்தப்ப தான் இப்படி தோசை இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, 2 குடும்பத்தோட நல்லதுக்கானி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அண்ணன் சொன்னால் கேட்கவே மாட்டேங்குது, வாக்கு கொடுத்துட்டு வாக்கு மீறக்கூடாது அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் இப்படியா சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் என்ன பண்ணன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கண்மணி சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் பரிகாரம்னு ஒன்று
ஒன்று இருக்குல்ல, அது என்னன்னு பாருங்கள், அந்த பரிகாரத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக்காகி போய் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அத்தையவே. அவங்க அத்தை முறைச்ச மாணிக்க நின்றுக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.